ஹலோ ஃப்ரீக்ஸ், இன்றைக்கி நம்ம காம்படிஷனோட கடைசி பகுதியில் இருக்கோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். எல்லோரும் செட்டிங்காக ஹெட்செட்டை போட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இளவட்டக்கல்ல 1 நிமிஷம் கண்டினியூஸாக சுற்றி 2 சைடு போடணும். அண்ட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 65 கேஜி. அப்புறமா இந்த கதையை 1 நிமிஷம் கண்டினியூஸாக சுற்றணும். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 13 கேஜி. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் லேடிஸு அண்ட் பெரியவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, சாரி, மாஸ்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா 2 கையில் சுற்ற வேண்டிய கதையை மனுஷன் ஒரே கையில் சுற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் நிறைய கேர்ள்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த அம்மாலாம் சுற்றுறது பாருங்கள், இந்த அம்மாவுக்கு வந்து 51 ஏஜ் ஆகுதான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பயங்கரமாக காம்படிஷனை செதற விட்டார். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் நம்மளும் வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு தூக்கும்போது கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் குடுகுடுன்னு நல்லா ஃபார்முக்கு வந்துட்டோம். சரின்ட்டு 2 சைடும் தூக்கி டமால் டிமில்னு போட்டு நல்லா ஓடின்னு இருந்தோம். நடுவில் ஒரு இடத்துல மட்டும் ஸ்லிப் ஆகிட்டேன். ஆனால் உயிருக்கு எந்த பெருசாக சேதாரமும் இல்லை. அதுக்கு தான் முன்னாடியே கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. ஸோ எதானாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். சரின்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை முடித்த கையோட என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னா, கண்டினியூஸாக அந்த கதையும் எடுத்து சுற்றணும். ஸோ இந்த கதையோட வெயிட்டு 13 கேஜஸ்ஸு. நம்ம கடலக்கட்டை சுற்றிருக்கோம் இது வரைக்கும். ஆனால் கதை இதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி நம்மளை அப்படியே புஷ் பண்ணி வலிச்சிட்டு போகுது பேக் சைடுக்கா. அண்ட் நடுவில் ஒரு அடி இடுப்பில் ஊந்துது. அந்த இடுப்பில் ஊந்தது அடிக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியும் ஒரு 50 ரெப்பு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கவுண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க எவ்வளோ கவுண்ட்டுன்றதை. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சென்னையில் நடத்துறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை நடத்தி கொடுத்த சோழகம் டீமுக்கும் அப்புறமா மசில் மென்டார் டீமுக்கும் ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறது பெரிய விஷயம். ஸோ அடுத்தடுத்த மாதத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.